ஆன்லைன் தேர்வு எழுதிட்டு அந்த தேர்வுக்கான விடைத்தாள், அந்த A4 விடைத்தாளை நம்ம ஃபோட்டோ பிடிக்கிறோம். அந்த ஃபோட்டோ பிடிச்ச விடைத்தாளை பிடிஎஃபாக மாற்றி எப்படி ஆசிரியருக்கு நம்ம சமர்ப்பிப்பது, அதாவது இமேஜாக இருக்கக்கூடிய அந்த A4 விடைத்தாளை பிடிஎஃபாக எப்படி மாற்றுறது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கான ஆப் வேணும் இல்லையா? ப்ளே ஸ்டோரில் போய்க்கலாம். ப்ளே ஸ்டோரில் போன பிறகு ப்ளே ஸ்டோரில் இமேஜ் டு பிடிஎஃப் அப்படின்னு டைப் செய்யுங்க. இமேஜ் டு பிடிஎஃப் கன்வெர்ட்டர் அப்படின்னு டைப் செய்யுங்க. வந்துடும். அதை கிளிக் பண்ணுங்க. அது வந்த பிறகு கீழே அப்படியே தள்ளிட்டே வந்தீங்கன்னா இந்த பச்சை கலரில் ஒன்று இருக்கும் பார்த்தீங்கன்னா, இமேஜ் டு பிடிஎஃப் கன்வெர்ட்டர் அப்படின்னு ஒரு பச்சை கலரில் பாக்ஸ் போட்டுருக்கு இல்லையா? அந்த ஆப்பை தேர்வு செய்யுங்க. அது இன்ஸ்டால்னு கேட்கும். இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் ஆன பிறகு இங்கே ஓப்பன் பட்டன் இருக்குது. அந்த ஓப்பன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு இப்படி ஒரு பேஜ் தெரியும். அந்த பேஜில் ஆட் பட்டன் இருக்கும். இப்போ இந்த ஆட் பட்டனை ப்ளஸ் பண்ணிங்கன்னா நம்ம அந்த விடைத்தாளை ஃபோட்டோ பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா? அந்த இடத்துக்கு நம்ம போகலாம். கேலரியா கேமராவா? கேமராவில் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வேணும்னாலும் ஃபோட்டோ பிடிச்சிக்கலாம். இல்லை கேலரியில் ஏற்கனவே ஃபோட்டோ பிடிச்சி வச்சுருந்தீங்கனாலும் அதை எடுத்துக்கலாம். இப்போ கேலரியில் நான் ஏற்கனவே ஃபோட்டோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்ம ஃபோட்டோ முதல் பக்கம், 2ஆம் பக்கம், 3ஆம் பக்கம், 4ஆம் பக்கம், 5ஆம் பக்கம் அப்படின்னு வரிசையாக ஃபோட்டோ பிடிச்சிருக்கோம். ஆனால் எந்த பக்கம் கடைசியாக வரணுமோ அதை நம்ம என்ன பண்ணுறோம்? முதல்ல செலக்ட் பண்ணுறோம். 2வது, 3வது, 4வது கடைசியாக செலக்ட் பண்ணுறது முதல்ல வரணும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்? முதல் பக்கத்தை கடைசியாக செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ண பிறகு டன் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். எல்லா ஃபோட்டோவும் இங்கே வந்துருக்கும். வந்துச்சிங்களா? இப்படி வந்த பிறகு நம்ம இந்த மேலே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு ட்ரையாங்கிள் சிம்பிளில் போட்டிருக்கு இல்லையா? அதுதான் பிடிஎஃபாக மாற்றக்கூடிய ஐக்கான். அதை நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே ஃபைல் நேம் கேட்குது. ஃபைல் நேம் என்ன பண்ணுறோம்? நான் என்ன பண்ணுறேன்? பயாலஜி டெஸ்ட் 1 அப்படின்றத கொடுத்துக்கிறேன் ஃபைல் நேம். அதுக்கப்புறம் இமேஜ் கம்ப்ரெஷன் இன்னும் தேவையா இல்லை குறைக்கணுமா சைஸுன்னு கேட்குது. நெட் சைஸ் வேணுன்னா கம்மி பண்ணிக்கலாம் லோன்னு கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தோம்னா இது பிடிஎஃபாக மாறிடும். அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அது தவிர்த்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அட்வர்டைஸ்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகி நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆனதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அந்த இமேஜ் எல்லாம் என்ன இருக்குதுங்க? பிடிஎஃபாக மாறிடுச்சு. இல்லையா? சரி, இப்போ மாறின இந்த பிடிஎஃப் நான் என்ன பண்ண போகிறேன்? ஷேர் கொடுத்து, வாட்ஸ்அப் கொடுத்து யாருக்கு அனுப்பணுமோ அவங்களுக்கு சென்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா?